என் இனிய தமிழ் மக்களே, இந்த மேல்மண் நம்பேடு நான் புதுசாக கேள்விப்படுறேன். மேல்மணவேடு பஞ்சாயத்து தலைவர் மரியாதைக்குரிய தங்கராஜ் அவர்களே, இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மரியாதைக்குரிய சீனியர் அட்வொகேட் நந்தகுமார் அவர்களே, இந்த பகுதியின் கவுன்சிலர் ஆசாரவி அவர்களே, பேரண்ட்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் யோகமூர்த்தி அவர்களே, எய்ட்ஸ் ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, அவரும் உட்கார்ந்துருக்காரு, நீங்கள் தானே? முரளிகிருஷ்ணன் அவர்களே, இந்த கல்லூரியின் கரஸ்பாண்டன் மரியாதைக்குரிய பழனி, எளிமையான மனிதன் ஒரு பழனி MABL அவர்களே, அவருடைய துணைவியார் விஜயலட்சுமி பிரின்சிபால், ஏனைய மாணவ மாணவிகளே, பெற்றோர்களே, ஆசிரிய பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் முதலில் ஒரு 6:30 மணிக்கு வந்து சேர்ந்துருக்க வேண்டியவன். கிட்டத்தட்ட நீலாங்கரை எங்கே இருக்கு? நான் இன்னும் பூந்தமல்லிக்குன்னு நினச்சேன். இங்கேருந்து புறப்பட்டு கிட்டத்தட்ட 2:30 மணி நேரம் ஆச்சு இங்கே வர்றதுக்கு. அதனால்தான் என்னுடைய தாமதம். என்ன சிட்டி இப்போ இருக்கிற நகரம் பல்கி பெருகி போச்சு. நடந்து வந்துருக்கலாம் அங்கேருந்து, இந்த காரில் வர்றது காட்டில். ஏன்னா ஊர்ந்து வர வேண்டியிருக்கு. அதனால் என்னுடைய தாமதத்திற்காக மன்னிப்பை கோருகிறேன். ஓகே, 25 ஆண்டுகள் நிறைவு பெற்ற ஒரு விழா. நான் நினச்சேன், இந்த இவர்கள் எவ்வளவு சிம்பிளாக இருக்காங்கன்னு இங்கே மேடை ஏறும்போது தான் நான் நினச்சேன், இந்த 25 இயர்ஸில் என்ன ஆகிருக்கணும்னா, ஏன்னா ஸ்டூடெண்ட் வேறு உட்காந்துருக்காரு, இவர் இந்த ஸ்கூலில் படிச்சிருக்காருன்னு யோசிக்கிறேன். எவ்வளவு யதார்த்தமாக உண்மையாக கல்விக்காக ஒரு தொண்டாக செய்திருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் மிக பிரம்மாண்டமாக இந்த 25 வருஷத்தில் கொள்ளையடிச்சிருக்கலாம். ஆனால் பொதுவாகவே கல்லூரிகள் என்பது வியாபார ஸ்தலமாக இருக்கின்ற காலகட்டத்தில் உங்கள் 25 ஆண்டு வளர்ச்சி உண்மையான வளர்ச்சியாக இருக்கிறது, எளிமையான வளர்ச்சியாக இருக்கிறது. எந்த விதமானது நான் எதுவும் நகர்ப்புறத்து பள்ளிக்கு வந்த மாதிரி இதில் எங்கூர் பள்ளிக்கூடம் மாதிரியும் ஃபீலிங், எங்கூர் மாதிரி நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க. அவங்க இங்கிலீஷில் பேசும்போது அவருடைய சன்னுன்னு நினைக்கிறேன் இல்லையா? எவ்வளோ பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியாது. பிள்ளைங்களுக்கு புரிஞ்சிருக்கு, பேரண்ட்ஸுக்கு புரியாது. நானே கொஞ்சம் உத்து தான் யோசிக்கணும். பட் ஐ எம் வெரி ஹாப்பி. ஒரு எளிமையான ஒரு கிராமப்புற சூழலில் கல்வியை தொண்டாக கருதி ஆரம்பித்திருக்கின்றீர்கள் என்பதில் நான் உண்மையாக உணர்கிறேன். அதுலேயும் அன்னெக்ஸ் புதுசாக நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு பொதுவாகவே நான் சின்ன வயசில் இருக்கும்போது இது மாதிரிலாம் உட்காந்து எங்கள் ஊரில் செலிப்ரிட்டியெல்லாம் வரமாட்டாங்க. எங்கள் ஊரில் வாத்தியார் உட்காந்துக்குவார், ஹெட் மாஸ்டர், இவங்க தான் இருப்போம். மெல்ல மெல்ல நான் பொதுவாகவே பெரிய பெரிய கல்லூரிகளுக்கு போகிறது எல்லாத்தையும் பார்த்துருவேன். ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் எல்லா பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளுக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஆனால் உங்களை சந்திக்கும் போது ஒரு வித்தியாசமாக தெரியுது. எங்கள் ஊரில் நான் எப்படி எங்கள் ஊர் சின்ன மண்ணில் உட்காந்து நான் விழா பார்த்தனோ அது மாதிரி நான் சின்ன வயசில். ஏன்னா ஆனால் இன்னொன்று, இங்கே மாதிரி இடங்களில் பிறந்து தான் பெரிய ஆளாக வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் அவர் சன் இங்கிலீஷ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா படிச்சிருக்காரு, அவங்க அப்பா படிச்சிருக்க நியாயம் இல்லைன்னு நினைக்கிறேன். தாத்தா படிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. உங்கள் அப்பா படிச்சிருக்காரா? இல்லை.
அங்கெல்லாம் பெருமைப்படணும். இங்கே இருந்து வளர்கின்ற இந்த செடிகள் தான் இந்த பூமிக்கு மிகச் செழுமையாக இருந்து பெருமை சேர்க்கக்கூடிய மரங்களாக வளரும். நீங்கள் சின்ன பிள்ளை இங்கே நீங்கள் நர்சரியில் இங்கிலீஷ் படித்து நாளைக்கு இவர் மாதிரி இதே மாதிரி மேடைகள் நின்று பேசணும். சின்ன வயசில் நாங்களாம் ரொம்ப ஆசை உண்டு. நாங்கள் படிக்கிற காலத்தில் இங்கிலீஷ் எல்லாம் கிடையாது. என்னன்னா இங்கிலீஷ் பாடம் படித்தாலே அப்படியே கணக்கு இங்கிலீஷ் இது ரெண்டும் ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டால் வாத்தியாருக்கே பாதி தான் இங்கிலீஷ் தெரியும், சரியாக இங்கிலீஷ் தெரியும். அந்த காலத்தில் அவங்களே எழுத்து கூடி தான் படிப்பார் எங்கள் ஊரில். இப்போ என்ன பரவாயில்ல, வெரி ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறாங்க எல்லாரும். நாங்கள் பிஓஓகே புக்கு சிஓடபிள்யூ கவ்வுன்னு குத்தி படித்து ஒரு பீரியடு 45 நிமிஷம் ஒரு பீரியடு அதில் இங்கிலீஷ் படிக்கிறோம். அதில் 5ஆம் கிளாஸுக்கு மேலே தான் இங்கிலீஷு. ஒரு பீரியட் இங்கிலீஷ் 8ஆம் வந்து எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது அப்போ தான் ஸ்பெல்லிங்கை ஒழுங்காக பேசி பழகியிருப்பாங்க. இங்கே அப்படி இல்லை, சின்ன குழந்தை. இப்போ என் பக்கத்து வீட்டிலே எங்கள் பேத்தி எல்லாம் இருக்குது, என்ன இங்கிலீஷ் பேசுது நமக்கே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு நர்சரி ஸ்கூல்லேருந்து வரும் பொழுது நீங்கள் நல்ல வளர்ச்சிக்கு வருவீர்கள். கரப்ஷன் இல்லாமல் பிள்ளைய வளரும். நான் பொதுவாக இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பெருமை என்ன எனக்கு என்னென்னா, அதிகப்படியாக வசூலித்து பிள்ளைகளை சேர்க்கும் பொழுது இப்போ என்ன வயிற்றில் பிள்ளை இருக்கும்போதே பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் கேட்குறாங்க. ரொம்ப கொடுமையாக இருக்குது. எங்கள் காலத்தில் எங்களையெல்லாம் வீதியில் போய் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து பள்ளிக்கூடத்தில் உட்கார வைப்பாங்க. நாங்கள் மாட்டில் எழுந்திரிச்சு போய் மறுபடியும் இழுத்துட்டு வந்து உட்காருவோம். இப்போ பிள்ளைகளுக்கு வயிற்றில் கல்யாணமாக அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாண மண்டபம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இவங்க கல்யாணம் முடித்து வயிற்றில் பிள்ளை வந்த உடனே அடுத்த 2-3 வருஷம் கழிச்சு சேர்க்கறதுக்கு இப்போவே பணம் சேர்க்க வேண்டியது. ஒரு எல்கேஜி யூகேஜிக்கு வசூலிக்கிறது இருக்கு. ஆனால் நீங்கள் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். கல்லூரிகளில் நீங்கள் இன்றைக்கி மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும், பொறியியல் கல்லூரியாக இருக்கட்டும், நீங்கள் எந்த அளவுக்கு அவங்கள ஸ்கியூஸ் பண்ணி நீங்கள் கட்டிடங்களை வளர்த்துறீங்களே தவிர அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு வரும்போது கரப்டட் மனிதனாகவே வருகிறான். ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட்டு ஹவு டு கெட் பேக் த மணி, இந்த எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு கொடுத்த பணத்தை நான் எப்படி சம்பாதிக்கும் போது ஒரு டாக்டருக்கு படித்தவன் நல்ல டாக்டராக வரவே முடியாது. ஏன்னா முதல்ல இந்த பணத்தை எங்கே எடுக்கிறதுன்னு நம்மளை குடலை பிடிக்கிடுவாங்க. ஆக கரப்ஷன் ஸ்டார்டட் ஃப்ரம் த ஸ்கூல். நல்ல வேலை, நீங்கள் எளிமையான பள்ளிக்கூடம், எளிமையான மக்கள். ஏன்னா இது நல்ல கிராமப்புற சூழலில் இருக்குது. நிச்சயம் கரப்ஷனுக்கு வழி இல்லை. பிள்ளைகள் நீங்கள் தான் தெளிவாக வர வேண்டும். ஏன்னா அதிகமாக பணத்தை கொடுத்து படிக்கும்போது பணத்தை எப்படி வாங்கல, கரப்ஷன் அங்கேயே ஸ்டார்ட் ஆகுது. பள்ளிக்கூடங்கள் சீராக அமைந்தால் இன்னும் 20 ஆண்டுகளில் இந்த நாடு உருப்படும். இன்றைக்கு இருக்க பிள்ளைகளும் இன்றைக்கு இருக்க ஆசிரியர்களும் தெளிவாக இருந்தால் இன்னும் 20 இயர்ஸ் கழித்து இந்த நாடு தன்னுடைய நிலைமை மாற்றும். அதுக்கான கல்வி அமைப்புகள் மாற வேண்டும். என் அன்புக்குரிய நண்பர்களுடைய நிச்சயம் கல்வி அறத்தொண்டாகத்தான் இருக்கும், இதில் சந்தேகமே இல்லை. எளிமையான மனிதர்கள், எளிமையானது. அதனால் நிச்சயம் இந்த கல்லூரியில் படிப்பவர்கள் சிறந்து பெரிய மனிதராக வருவீர்கள். கரப்ஷன் இல்லாத மனிதராக வரும். ஏன்னா போலீஸ் துறைக்கும் போவோம், மருத்துவத்துறைக்கு போவோம், பொறியியலுக்கு போவோம். எல்லாம் இந்த சமூகத்தை தீர்மானிக்கிறது நம்ம தான். அப்பேற்பட்டவர்கள் எவ்வளோ சுத்தமாக நம்ம போகணும். அதனால் எதிர்காலத்தில் இன்றைக்கி நீங்கள் பேப்பர் படிப்பீங்க, அது மாதிரியெல்லாம் இல்லாமல் நல்ல ஆசிரியர் பெருமக்களும் நல்ல மாணவர்களுமாக இருந்து எதிர்காலத்தில் சிறந்த பெயருடன் இந்த நாட்டை சீர்தூக்கி நிறுத்த வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சின்ன விஷயம் ரொம்ப பேச முடியாது. ஏன்னா அங்கேருந்து வந்து 3 மணி நேரம் நான் ஏதோ பெங்களூர் போகிற மாதிரியே இருந்தேன். சின்ன வயசில் ஒரு தீர்மானம் எடுத்துங்க. பாரதி ராஜா இந்த மேடைக்கு வந்திருக்காங்கன்னா உங்கள் அளவுக்கு படிச்சில்லை, ஆனால் எதுவாக வேண்டும், நீ யாராக வேண்டும் என்பதை சின்ன வயசுலேயே தீர்மானிச்சுக்க. நான் என்னவாக வேண்டும், நான் டாக்டர் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, நடிகர் ஆகணுமா, தீர்மானிச்சுக்கணும். ஒரு கோல் இதுதான் அப்படின்னு. அப்படி ஒரு நல்ல ஓவியனாக, பேச்சாளனாக, இல்லை கதை எழுதுபவராக, இலக்கியவாதியாக, இல்லை மருத்துவம் செய்து ஒரு தொண்டு செய்வதற்கு ஒரு தீர்மானம் பண்ணி இதுதான் என்னுடைய எல்லை அப்படின்னு நீங்கள் தீர்மானிச்சிட்டிங்கன்னா மனசுக்குள்ளே அதை அப்படியே கருத்தரிக்கணும். கருத்தரித்து அதில் ஜெயிச்சிருவோம் வாழ்க்கையில்.
நான் பாரதி ராஜாங்கிற 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு குறைச்சி வேஷம் போட்டாங்க. நம்புவீங்களா? குறைச்சி வேஷம் போட்டு ஆம்பளை பையன் குறைச்சி வேஷம் போட்டு அப்போ எல்லாம் என்னன்னே தெரியாத டான்ஸ் ஆடுவேன். இதுக்கப்புறம் 5ஆம் கிளாஸு அதில் ஒரு சின்ன நாடகம், 9ஆம் வகுப்பு ஒரு நாடகம், அதில் ஒரு நாடகம் நடித்தேன். அதில் ஒரு 4 நாடகத்தில் சிறந்த நாடகம், சிறந்த நடிகன், சிறந்த இயக்குனர் பேர் எங்கே 9th ஸ்டாண்டர்டில் என் பேர் கொடுத்தாங்க. அன்னைக்கு தீர்மானம் பண்ணி ஒரு தமிழ் ஆசிரியர் என்னை நாமகரணம் பண்ணான். நீங்கள் என்ன யாரை இது பண்ணுறீங்களோ மாதா பிதா குரு தெய்வம் சொன்னால் இன்றைக்கும் நான் எங்கள் அம்மா அப்பா அதுக்கப்புறமேலே குரு வாத்தியார் தான் தெய்வம். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஏன்னு கேளு, அம்மா அப்பா உங்களை பிள்ளையா பத்து போட்டுருவாங்க. இது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இதை சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் ஆசிரியர் ஒருவன் மட்டும்தான், பள்ளிகள் மட்டும்தான் உலகத்தின் ஜன்னல்களையும் கதவுகளையும் தந்து உனக்கு உலகத்திற்கு வழிகாட்டியாக ஆசிரியர்கள் மட்டும்தான். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. பின்னாடி நான் ஆசிரியர் நினைக்கும் போதெல்லாம் நினைப்பேன், எங்கள் அம்மா அப்பாவை காட்டிலும் அதிகமாக என்னை இந்த உலகுக்கு சரிப்படுத்தி அனுப்பியது என் ஆசிரியர் பெருமக்கள் தான். ஏன்னா அவங்க சொந்த கதை சொல்லுவாங்க, சோக கதை சொல்லுவாங்க, சரித்திர கதை சொல்லுவாங்க. இதுதான் என்னுடைய அனுபவத்தை வளர்த்தது. 9ஆம் வகுப்பில் ஒரு ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் எனக்கு சொன்னான், நீ சிறந்த பெரிய டைரக்டராக அவர் விடாது. நம்புவீங்களா? ஒரு ஆசிரியர். ஏன்னா ஆசிரியர் பெருமக்கள் வாயில் நல்ல வார்த்தைகள் வரணும். அவன் ஒரு பெரிய தமிழ் ஆசிரியர். இன்னைக்கு இல்லை அவர். நான் எங்கே நின்றாலும் அவரைத்தான் நினைப்பேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் அந்த ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் என்னை, டேய் நீ பெரிய டைரக்டராக வரவிடான்னு சொன்னால் அப்போ எனக்கு கோவம். டைரக்ஷன் என்னன்னு தெரியாது. நீ அந்த வாத்தியார் விவரமெல்லாம் பேசுகிறாரு. அவன் வார்த்தை பழிச்சது பாருங்க. அதனால் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் ஆசிரியர்களை நீங்கள் தெய்வமாக மதியுங்கள். ஏன்னா அவங்களுக்கு 1000 பிரச்சனையிலும் ஒரு 30 பிள்ளைகளை கட்டி மேய்க்கணும். அவங்கள மாதிரி ஒரு பொறுமையானவர்கள் யாரும் கிடையாது ஆசிரியர்கள் மாதிரி. அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருந்தால் கூட பள்ளிக்கூடம் அதில் தான் சில நேரத்தில் கோபத்தில் பிள்ளைகளை அடிச்சிடுறது. ஏன்னா அது ஒரு நியாயமாக இல்லையாங்கிறது வேறு. பிள்ளைகளை என் அப்பா அம்மா அடிக்கிறது இல்லை, அடித்து வளர்க்கல. அது ஒரு சின்னதாக, ஏன்னா அவங்க சொந்த சுயநலத்துக்காக என்னையில டீச்சர் வயிற்றில் கிள்ளி நேரம் எடுத்துருவாங்க. அப்போ ஆசிரியர் பெருமக்களை மதியுங்கள். அவர் சொல்லுவது வேதவாக்காக எடுங்கள். நீங்கள் பிரம்மாண்டமாக எதிர்காலத்தில் வளர்ச்சி அடைவீர்கள். ஏன்னா ஒரு பாரதிராஜா அந்த மேடையில் நிற்கிறது ஒரு ஆசிரியர் பெருமகன் என்னை சொல்லி வளர்த்தார். அதனால் இது மட்டும் இல்லை, உலகில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. நல்லா ஒன்று இருக்குங்க, அடுத்தவரை மதியுங்கள், பக்கத்து வீட்டு பிள்ளைகளையும் நேசியுங்கள். அன்பு எப்படி அன்பு மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடாமல் கோச்சிக்காமல் பொறாமைப்படாமல் இருந்தாலே மனிதன் அற்புதமாக வந்துடலாம். சின்ன பிள்ளைய ரொம்ப தெளிவாக இருங்க. உங்கள் எதிர்காலம் அற்புதமாக வரணும். எனக்கு கூட கொஞ்சம் கல்மிஷம் இருக்குது, அதெல்லாம் வரக்கூடாது இந்த பிள்ளைகளுக்குன்னு நான் ரொம்ப நினைப்பேன். ஏன்னா இன்றைக்கு பிள்ளைகள் தான் இன்னும் 20 வருஷம் கழித்து இந்த நாட்டை தீர்மானிக்கிறது. அதனால் குழந்தைகளே அநேகமாக நல்ல ஆசிரியர் பெருமக்கள் இருப்பார்கள், சந்தேகமே இல்லை. பார்த்தாலே எங்கள் ஊருக்காரங்க மாதிரியே இருக்குது எல்லாரும். நான் கொஞ்சம் மாறி இருப்பேன். வேற இன்னும் பிடுங்கிய கிழங்கு போல் அழுத்தமாக இந்த மண்ணின் வாசனையோடு இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு நர்சரி பள்ளிக்கூடம் வைத்து என் பிள்ளைகளெல்லாம் வளர்க்க வேண்டும் என்ற அந்த தார்மீகமான எண்ணத்திற்காக இந்த பள்ளியினுடைய மேலாளரை, அந்த பிரின்சிபல், இதில் நிர்வாகி, அது பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்கன்னு நினைக்காது மற்ற ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என் நன்றியும் வாழ்த்தையும் கூறிக்கொள்ளுகிறேன். கடைசியாக ஒன்று, எதை நீங்கள் மறந்தாலும் மொழி இனம், ஒரு மொழியை மறந்துவிட்டு மொழி அழிந்தால் இனம் அழிஞ்சிடும், இனம் அழிஞ்சால் தாய் தகப்பன் போன மாதிரி. அதனால் தமிழையும் தமிழ் மொழியையும் இந்த மண்ணையும் மக்களையும் நேசியுங்கள். உங்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கும். நீங்கள் ஒரு பதிவு செய்துட்டு போவோம். பிறந்தால் நம்ம பிள்ளைய பத்துருவாங்க, கடைசியில் மொட்டை போடுவாங்க, காது குத்துவாங்க, பேர் வைப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணி வைப்பான், வேலைக்கு போவோம், பிள்ளை பெறுவோம், செத்துவோம். வேஸ்ட். பாரதிராஜா வந்து இப்போ மேடையில் வந்து நேரம் என்னமோ சொன்னீங்க இல்லைன்னா லெஜண்ட். எனக்கு அதில் இல்லை ஏதோ ஒன்று சொல்லி கூப்பிடுறதுக்கான ஒரு இதை என்ன வச்சுருக்காங்கல்ல. இதை மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பதிவு செஞ்சுட்டு போகணும்.
ஒரு ஒரு என்னமாவது ஆகி இந்த நாட்டில் இப்போ ஏன் பாரதிராஜாவை மட்டும் இந்த மேடையை கூப்பிட்டாங்க? சினிமா மட்டுமா? அது இல்லாமல் இன்னொன்று இருக்கும். சரி, ஏதோ ஒரு விஷயத்தில் பதிச்சிருக்காரு. இப்போ கண்ணதாசன் பெரிய எழுத்தாளர், இளையராஜா மியூசிக்கு ஒரு பதிவு. இப்போ தாஜ்மஹாலை பற்றி பேசுவீங்க, எந்த ஊரில் இருக்க ஏதாவது வீட்டை பற்றி பேசுவாங்க, தாஜ்மஹால் ஒரு பதிவு, தஞ்சை பெருங்குதீஸ்வரர் கோயில் ஒரு பதிவு, மகாத்மா காந்தி ஒரு பதிவு செஞ்சிருக்கார். உன்னை உங்கள் அப்பா அம்மா மட்டும் இல்லாமல், உங்கள் தெருக்காரன் மட்டும் இல்லாமல், ஊர்க்காரன் மட்டும் இல்லாமல், உலகம் பூரா உங்கள் பெயரை உச்சரிப்பதற்கு நீங்கள் காரணமானவராக திகழ்ந்து வாழ வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி.